வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏகேவை பத்தி பேச போறோம். ஏகேவோட விடாமுயற்சி அப்டேட்டை வந்து பல விதத்துல கடந்த 300 நாட்களாக விடாமுயற்சி டைட்டில் வந்து விடாமுயற்சின்னு அறிவிச்சு 300 நாள் ஆகுது. அந்த 300 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி டைட்டில் கார்டோட சரி, அதுக்கப்புறம் எந்த விதமான மிகப்பெரிய அப்டேட் எதுவுமே வரல, சாங் எதுவுமே வரல, ட்ரேசர் எதுவுமே வரல. அதை பற்றி மக்கள், அஜித் ரசிகர்கள் மற்றும் தமிழகத்தில் வந்து பல இடத்துல பல விதமாக வந்து அப்டேட்டை கேட்டு பயங்கரமான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க போகலாம், விடாமுயற்சி அப்டேட் பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டோட கிங் மேக்கர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஏகே அஜித்குமார் அவர்கள் தான். அஜித்குமார் அவர்களுக்கு வந்து தலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டப்பேரை வச்சு எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் வந்து டீசெண்டாக வந்து எனக்கு வந்து ஏகேனே கூப்பிடுங்க, தலைன்னுலாம் கூப்பிடாதீங்க, என்னோட பேர் வந்து அஜித்குமார், ஏகேனே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. தொடர்ந்து அது மாதிரி தான் இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகேங்கிற அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அவருடைய விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இருந்து பேருக்கு ஏற்ற மாதிரி விடாமுயற்சி ரொம்ப ஏகப்பட்ட சிக்கல்களும் ஏகப்பட்ட தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டாங்க. ஒரு 95% முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் தான் பெண்டிங்கு. அந்த சாங்கை போய் ஒரு 5 நாள் ஷூட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது. பேக்கப் பண்ணி ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி தீபாவளிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களா, இல்லை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன் முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவை பொறுத்து தான் வந்து அது தீபாவளிக்கு வரப்போகுதா, இல்லை அடுத்து பொங்கலை போகுதா, இல்லை டிசம்பருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உறுதியாக அக்டோபர் 5க்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்க போது. நம்ம விடாமுயற்சியோடைய அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்க போது அஜித்தோட மிகப்பெரிய விஷயங்கள் வந்து அந்த படத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படத்துலேருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். அந்த கதையை ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு த்ரில்லிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ட்ராவலில் போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஆக்ஷன் கலந்த ஒரு படம் தான் வந்து இந்த விடாமுயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட யூகமாக இருக்குது. அது என்னங்கிறது படம் வெளியானால் தான் நம்மளால் முழுசாக சொல்ல முடியும். பிரேக் டவுன் அப்படிங்கிற அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படம் வந்து பார்த்திங்கன்னா 1996 சம்திங் அந்த மாதிரி டைமில் ரிலீஸ் ஆன அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை நான் பார்த்தேன். கண்டிப்பாக விடாமுயற்சி படம் அந்த படத்தோட தழுவலில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டராக இந்த படம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மகிழ் திருமேனி பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக ஒரு படத்தை வந்து ரொம்ப செதுக்கி அழகாக நீட்டாக ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக போட்டு எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அவருக்கான டைம் வந்து அவருக்கு மீறிய நிறைய டைம் அவர் கொடுத்தாச்சு. ப்ரொடக்ஷன் சைடில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அப்படியே படுக்க போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அங்கே போய் ஷூட்டிங் போயிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் விடாமுயற்சி கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகி நமக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அப்டேட் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்குள்ளே நமக்கு வந்து நம்மளை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக, அஜித் ரசிகர்களை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக, ஏகே ரசிகர்களை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக குட் பேட் அட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்திக் ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷனில் வந்து அடுத்த ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபாரினில் போய் ஒரு 15 days 20 days ஷூட்டிங் இருக்குது. அதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதையும் போய் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த படமும் கம்ப்ளீட் ஆகிடும். அது பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. விடாமுயற்சி வந்தால் மட்டும்தான் குட் பேட் அட்லி ரிலீஸ் ஆக முடியும். விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டேட் போட்டு அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளி தாண்டி நீங்கள் ஒரு 4 weeks கழித்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற அக்ரிமெண்ட்டோட தான் வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல ரேட்டுக்கும் விற்றுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லைக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
லைக்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ல் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதை தூக்கி நிறுத்தத்துக்காக வேட்டையன் படம் அவங்கள காப்பாற்றணும், அதுக்கப்புறம் விடாமுயற்சி அவங்கள காப்பாற்றணும், அதுக்கப்புறம் இந்தியன் 3 இருக்குது. அது எல்லாமே வந்து லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறி அவங்க மறுபடியும் நிறைய படங்களை வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவங்க தயாரிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு நல்ல தயாரிப்பாளர், எவ்வளோ செலவுனாலும் யோசிக்காமல் செய்யக்கூடியவங்க. பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை கொண்டு வரதுக்கு லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக தேவை. அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தில் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் ஒரு 2 சாங் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அந்த 2 சாங்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பீட் சாங்காக இருக்கும், ஒரு மெலோடி சாங்காக இருக்கும். அந்த பீட் சாங்கை வந்து இன்னைக்கு அனிருத் தான் வந்து நம்பர் 1. அவர் கை வச்சாலே பாட்டெல்லாம் பட்டையை கிளப்புது. உங்களுக்கே தெரியும், இப்போ வேட்டையின் படத்தில் கூட ஒரு பாட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி விடாமுயற்சிக்கும் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு சாங் ஒன்று போடுவார். 2 சாங் இருக்குது, 2 சாங்கில் ஒரு சாங் சூப்பர் சாங்காக போட்டாருன்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த படத்தில் அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு ட்ராவலிங் படங்கிறனால கண்டிப்பாக மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை அனிருத் அவர்கள் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கேன். அனிருத் அவர்கள் வந்து மிகப்பெரிய சிறந்த இசையமைப்பாளர். அவர் வந்து ஏற்கனவே வந்து அஜித் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் மறுபடியும் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். அவருடைய மாஸ் சாங் எப்படி இருக்க போகுது, கிளாஸ் சாங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே, இதுதான் வந்து 2 நாளாக போயிட்டுருக்கு. இந்தியா vs பங்களாதேஷ் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சென்னையில் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி கோஷம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேற ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்கேயும் கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் வந்து கடவுள்னு சொல்லவே மாட்டான். ஏன் கடவுள்னு சொல்கிறான்னா அவர் வந்து பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் நான் எப்போவுமே கூப்பிடுவேன். அவர் வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன், யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. அவருடைய ரசிகர்களை எந்த இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு மிகப்பெரிய நடிகர். இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமாலையும் சரி, கடந்த 100 வருடங்களாக இப்படி ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்தார் என்று யாராவது ஒரு நடிகரை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது ஒன்லி ஒன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஏகே அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த ஏகே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ரசிகர்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய உடல் வலியையும் உடலில் பல ஆப்ரேஷன் செஞ்ச அந்த உடல் வலியை பொறுத்துக்கிட்டு தன்னுடைய ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் தன்னுடைய ரசிகர்களுக்காக அவர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்தால் மட்டும் போதும், அவர் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கவே வேண்டாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து தான் வந்து பண்ணியிருக்காரு. விடாமுயற்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார் சேசிங்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவருடைய நெக்ஸ்ட்டு குட் பேட் அட்லி வந்து அத்திக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு அஜித் தீவிர ஃபேனாக இருந்தாருன்னா அவருடைய படத்தில் அஜித் அவர்களை எப்படியெல்லாம் காட்டியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டில்லே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருக்குது. இது வரைக்கும் அஜித் சார் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு ஸ்டில்லில் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு, ஒரு ட்ரெஸ்ஸிங் கலரு இதெல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து செய்கிறதுக்கு ரெடியாக செஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத நல்லாவே தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அட்லி வந்து பட்டையை கிளப்ப போகுது. ஆனால் நம்ம விடாமுயற்சி எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5 அன்னைக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் கழித்து அட்லீஸ்ட் 1 வீக் தாண்டின உடனே நமக்கு அக்டோபர் 10ஆம் தேதி என்ன நிலவரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக விடாமுயற்சியோடைய மிகப்பெரிய அப்டேட்டு கண்டிப்பாக நமக்கு அக்டோபர் 10க்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வேணான்னு சொல்கிற அளவுக்கு திகட்ட கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அஜித் ஃபேன்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 10க்கு அப்புறம் தொடர்ந்து அப்டேட்டு தான், நீங்கள் கேட்கவே வேணாம், அப்டேட் அள்ளி தெளிக்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.